நம்ம ரீசெண்டா கபூட்டோ கோய் வாங்கியிருந்தோம்ல, அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னன்னா, நம்ம ஃபிஷ்ஷ வந்து வாட்டர் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணி, அக்குமுலேட் பண்ணி ஃபிஷ் டேங்க்ல விடுறோம். ஸ்னெயில்ஸுக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணுமா? நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸ்னெயில்ஸையும் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணி, அக்குமுலேட் பண்ணி தான் டேங்க்ல போட்டுட்ருக்கேன். அது கரெக்ட்டா தப்பான்றதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் ஸ்னெயில தான் வந்து நம்ம டேங்க்குள்ள ரிலீஸ் பண்ணேன். பாருங்க, இது வந்து நல்லாவே சைஸா இருக்கு. கடையில வந்து இன்னும் பெருசாவே வளரும்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. நான் ஆப்பிள் ஸ்னெயில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வளர்க்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த 2 சின்ன ஆப்பிள் ஸ்னெயில் இருந்ததுல்ல, அத வந்து நம்ம பீட்டன் டேங்க்ல விடலான்னு இருக்கேன். ஏன்னா, நம்ம பீட்டன் டேங்க பாருங்களேன், எந்த அளவுக்கு பாசி புடிச்சிருக்குன்னு. ரொம்ப நேரம் லைட் போட்டனால பாசி அதிகமாவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அதனால இந்த 2 ஸ்னெயிலையும் அதில விட்டுட்டு, ஒரு 24 ஹவர்ஸ்ல எந்த அளவுக்கு பாசி கிளீன் பண்ணுதுன்னு பார்ப்போம். அத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் எல்லாம் டேங்க்ல விட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு ஹனிகோராமி தான் விட்டேன். அது விட்டோனே பாருங்க, அது பாட்டுக்கு ஓரமா போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கபுட்டோ கொய். இது வந்து ஃபீமேல்ன்னு நெனைக்கிறேன். பாடியே கொஞ்சம் ரவுண்டா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து மேலுன்னு நெனைக்கிறேன். பாருங்க 2மே வந்து பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல. கபுட்டோ கொய் வந்து நீங்க டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். இதோட தலையில இருக்க பேட்டர்ன் வந்து ஜாப்பனீஸ் சாமுராயோட ஹெல்மெட்ட ரிசெம்பிள் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சாமுராய் ஹெல்மெட்ட ஜாப்பனீஸ்ல கபுட்டோன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதோட பேரும் கபுட்டோ கொய்ன்னு நெனைக்கிறேன். இந்த ஹெல்மெட் மாரியே தான் அந்த மீனும் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.